கடலோர பகுதி கிராமமான நல்லூரில் வசித்து வந்த இரத்தினசாமி என்ற எளிய விவசாயிக்கு சொந்தமாக இருந்தது 2 ஏக்கர் நிலம் மட்டுமே. அவருக்கு மாணிக்கம், முத்து என்ற 2 மகன்கள் இருந்தனர். இருவரும் பள்ளி படிப்பை முடித்தனர். இரத்தினசாமி தனது வறுமையின் காரணமாக மகன்கள் இருவரையும் அழைத்து, நீங்கள் உங்கள் கல்வியை இத்துடன் முடித்துக்கொண்டு என்னைப் போல் விவசாயத்தில் ஈடுபடுகிறீர்களா என்று கேட்டார். கல்வியில் பெரிதும் நாட்டம் கொண்டிருந்த மாணிக்கம், அப்பா, நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்து எனக்கு ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றான். இளையவன் முத்து, எனக்கு படிப்பில் நாட்டமில்லை, விவசாயம் செய்யவும் விருப்பமில்லை, நான் வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்றான். இருவருக்குமே விவசாயத்தில் நாட்டமில்லாததால் இரத்தினசாமி தன் நிலத்தை விற்று கிடைத்த தொகையை இருவருக்கும் சமமாக பங்கிட்டு அளித்தார். மாணிக்கம் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து செவ்வனே பயின்று தேறி நல்லதொரு வேளையில் அமர்ந்தான். முத்து தனக்கு கிடைத்த தொகையை வியாபாரத்தில் முதலீடு செய்து வியாபாரம் தொடங்கினான். ஆனால் சில ஆண்டுகளில் வியாபாரத்தில் பெருத்த நட்டம் ஏற்பட்டு முதலீடு செய்த தொகையை முற்றிலும் இழந்து நின்றான். மனமுடைந்து பரிதாபமாக நின்ற முத்துவை நோக்கி, மாணிக்கம், தம்பி, கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வம். நான் பெற்றுள்ள கல்வி எனும் செல்வத்தினால்தான் எனக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்தது. ஒருவன் பெற்றுள்ள கல்வி எனும் செல்வம் காலத்தால் அழியாதது. அதை யாரும் திருடிச் செல்ல முடியாது. அதை யாராலும் சேதமாக்கவும் முடியாது. ஆனால் பணம் அவ்வாறு அல்ல. பணம் எனும் செல்வம் நிலையற்றது என்று கல்வியின் பெருமையை உணர்த்தினார். நீதி: கல்வி யாராலும் அழிக்க முடியாத செல்வம். இந்த வீடியோவில் வரும் கருத்துக்கள் உண்மை என்றால் ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.